வணக்கம் இந்தியா. போன வாரம் நமது சந்தைகள் ஒரு படுதோல்வியை அடைந்தது என்று சொல்லலாம். மெயினாக அதற்கு மெயின் கல்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எதுன்னு பார்த்தோம்னா ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 10 மாத லோவை தொட்டு இருக்கிறது. அதுபோல் எஃப்எம்சிஜியும் பார்த்தோன்னா ஒரு மாடரேட்டாக 2% விழுந்திருக்கு. தென் மெட்டல் இண்டஸ்ட்ரியும் செக்டாரும் விழுந்திருக்கு. ஒன்லி பிஎஸ்யூ பேங்க்ஸ் கிட்டத்தட்ட 3% மேலே அட்வான்ஸ் ஆகியது. அதுபோல் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு வீழ்ச்சியை தழுவியிருப்பதை பார்க்க முடிஞ்சது. இப்பொழுது வரும் வாரம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். வரும் வாரத்தில் பார்த்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாரிஃப் ரிலேட்டட் கன்சர்ன் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சுலபமாக ஆகி உள்ளது, பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நம்மளுடைய குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸு அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது. மேலும் சந்தைகளை பொறுத்தவரை அப்போ எந்த விஷயங்கள் தான் சார் மார்க்கெட்டுக்கு நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சந்தைகளை பொறுத்தவரை இந்த குளோபல் கியூஸ் தகுந்தாற்போல் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதாவது யூஎஸில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேபர் டேட்டா மற்றும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய யூஎஸ் ஃபெட்டினுடைய பாலிசி வழி, அந்த வழியில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது இந்த காஷியஸாக இருப்பதற்கு முக்கிய காரணம் போன வாரம் சந்தைகளை பிரட்டி போட்ட இந்த ஏஐ ட்ரிவன் டிஸ்ரப்ஷன்ஸ். ஸோ ப்ளஸ் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் 1 or 2 கண்ட்ரீஸில் இப்போ இருக்கு இல்லையா அது. மேலும் நம்மளை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை ஒரு இம்ப்ரூவ்டு வேல்யூவேஷன், அதுமாரி நம்மளுடைய ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு ஜிடிபியினுடைய ஃபோர்காஸ்ட்டு, இது ரெண்டும் எஃப்ஐஐயை திருப்பி இந்தியாவை பார்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு ஒரு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இந்த ஐடி மெட்டலினுடைய ரியாக்ஷன்ஸ்னால் ஒரு பெரிய ஹெட்விண்டு மார்க்கெட்லேயே யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆகி ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ மேலும் இதனால் எந்த துறைகள் எல்லாம் இந்த வாரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எகெயின் பேங்கிங் செக்டாரில் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கக்கூடும். ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ ஆன்சிலரிஸ் அதுலேயும் இருக்கக்கூடும். அடுத்தது பார்த்தோன்னா கன்சம்ஷன் ட்ரிவன் செக்டாரில் ஸ்பெசிஃபிக்காக மூவ்மெண்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இதை தவிர டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ், ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அதுமாரி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு 3.6 ட்ரில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. அதனால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, தென் ரயில்வேக்கு பார்த்திங்கனாக்கா நேற்றுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க 1.2 ட்ரில்லியனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதனால் அந்த துறைகள் இவையெல்லாம் ஒரு பெட்டர் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அடுத்த வாரத்திற்கு ஒரு 5 ட்ரிகர் இருக்குது. அது மட்டுமல்லாமல் குளோபலாகவும் இந்தியாவிலும் பிஎம்ஐ டேட்டா இருக்குது. இந்த 5 ட்ரிகரில் முதலாவதாக யூஎஸ்னுடைய ஃபெட் மினிட்ஸ். ஸோ அது பிப்ரவரி 18 அன்னைக்கு இருக்குது. இதில் அந்த டைரக்ஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நெக்ஸ்ட் கம்மிங் கப்புள் ஆஃப் மந்த்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். இரண்டாவது நம்மளுடைய ஆர்பிஐனுடைய எம்பிசி மீட்டிங் பிப்ரவரி 20 அன்னைக்கு இருக்குது. அதில் 1 இன்ஃப்ளேஷன், 2வது லிக்விடிட்டி நம்மளுடைய கண்டிஷன்ஸ், 3வது ஃபியூச்சர் ட்ராஜெக்டரி. இது 3த்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஐடி துறைகள் பார்த்தோன்னா ஒரு ரிமைனிங் ஃபோக்கஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் செக்டார் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 17% மேல் கடந்த 2 வாரங்களில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஐடி துறைகளை பொறுத்தவரை அவங்களுடைய ரிசர்வ் எல்லாம் நல்லா இருக்குது, நிறைய கையில் காசு இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்திற்கு பார்க்கும் பொழுது அவர்களுடைய பிஇ அதிகம் என்று எதிர்பார்க்கிறார்கள். இரண்டாவது இந்த ஏஐனுடைய டிஸ்ட்ரப்ஷனால் அதை எப்படி இவங்க கையாள போகிறாங்க, அதன் மூலியமாக இவங்களுக்கு என்ன மாதிரியான வியாபாரங்கள் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு
என்ற ஒரு கூற்றில் தான் நம்மூரில் வந்து விழுந்து கொண்டு இருக்கிறது. பட் இன்டைரக்டாக பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி எல்லாமே அவங்களுடைய ஆர்என்டியை ஃபர்தராக இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஏஐயை பற்றியும் அதுக்கு உண்டான சில என்ன சொல்கிறது அந்த வழிமுறைகள், ஸோ எப்படி ஆப்ரேஷனல் மாடல், இப்போ ஒய்டிகே ப்ராப்ளத்துக்கு அப்புறம் இந்த இன்டர்நெட்டை வச்சு எல்லா ஐடி கம்பெனியும் எப்படி பண்ணணும்னு பண்ணாங்க இல்லையா, அதுபோல் இந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷனை வச்சு ஏஐ மூலிமா எப்படி வந்து நம்ம இந்தியாவுக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் நம்ம எப்படி வந்து ஒரு லீடராக இருக்க முடியும் என்பதையும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வீழ்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா கோல்டு அண்ட் சில்வர், இதனுடைய ரேட்டை பார்த்தோம்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம் போன வாரம். ஸோ வாலட்டிலிட்டி குறைந்துள்ளதையும் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் ஒரு பேலன்ஸ்டாக இதில் வந்து என்ன மெயினாக என்ன பார்த்தோம்னாக்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை ஒரு பேலன்ஸ்டாக பார்க்க முடிஞ்சது. ப்ளஸ் பை ஆன் டிபியும் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் அது ஒரு மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி. எஃப்ஐஐ பார்த்தோன்னா சோஃபார் பிப்ரவரியில் இந்த கிட்டத்தட்ட 11 ட்ரேடிங்கில் 7 நாள் வந்து அங்கே வாங்கி தான் இருக்காங்க. ஸ்டில் தே ஆர் இன்டு த பையிங் மோடில் தான் இருந்துகிட்ருக்காங்க. பாசிட்டிவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படிங்களாம். டெக்னிக்கலாக பார்த்தோன்னா சந்தைகள் வந்து ஒரு ரீசன்ட் கன்சாலிடேஷன் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நன்கு உடைந்துள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த கன்சாலிடேஷன்லேருந்து அந்த உடைந்திருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 200 டே எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் அவரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த 25,300 லெவல். ஸோ 25,300 to 25,400 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் நின்றுதுன்னா அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் கீழே விழுந்தாக்க 25,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் வெரி பிக் சப்போர்ட்டாக சந்தைகளில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா சந்தைகள் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக இருக்கக்கூடும். ஸோ 25,200 to 25,700 அப்படின்னு விளையாட வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது பேங்கிங் துறைகளை பார்க்கும் பொழுது ஸோ இது வந்து எபவ் 60,000க்கு மேலே இருந்ததுன்னா ஒரு 1000 புள்ளிகள் ஏறக்கூடும். அதாவது ஒரு புல்லிஷ் மொமெண்டம் பொட்டென்ஷியல் ரெக்கவரி ஃபேஸ் வந்து பேங்கிங் துறையில் பார்க்க முடியுது. 60,000க்கு கீழே விழுந்தால் ஒரு 1000 புள்ளிகள் விழும், 59,000 வரக்கூடும். ஸோ 59,000 to 61,000 அந்த ரேஞ்சும் பார்க்கலாம். அடுத்தது சென்செக்ஸை பொறுத்தவரை 82,500 and 82,300 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 83,500 84,000 வரலையும் செல்லக்கூடும். ஸோ ரேஞ்ச் பவுண்டு ஆக்டிவிட்டி வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நிறைய மைக்ரோ எக்கனாமிக் டேட்டா மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா இருக்குது. அதை வைத்து சந்தைகள் அதற்கு தகுந்தாற்போல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.